அவங்க பக்கத்து இருக்க கூட்டணியில் அதிமுக யார் யார் இருக்கா சொல்லுங்களேன் கொஞ்சம். எங்கள் கூட்டணி நான் சொல்லிட்டேங்க தோழர். அவங்க சைடில் யார் யார் இருக்காங்க சொல்லுங்களேன் பார்ப்போம். பிஜேபி ரைட்டு, ஓகே, பிஜேபி இருக்குது, நான் அதை மறுக்கலை. பிஜேபி தான் வலிமையாக இருக்கிறது, அதை நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன். அதிமுக இப்போ ஆசிரியர் கல்யாண சுந்தரம் வந்திருக்கிறாரு, அவர் ஒரு ஆசிரியர், அவர் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க. பிஜேபி கூட்டணியை அதிமுக தொண்டன் விரும்புகிறானா? ஜெல்வி ஜெயலலிதா அம்மையார் ஒன்று சொன்னால், நான் தெரியாமல் ஒரு தவறு செய்து விட்டேன், நானே கலைத்தேன். அம்மையார் சொன்னாங்களா சொல்லலையா? என் வாழ்நாளில் இனிமேல் எந்த காலத்திலையும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன். புரட்சி தலைவிங்க, மறுக்க முடியாது. அதே மாதிரி அந்த அம்மா கடைசி வரைக்கும் வைக்கவில்லை, இதான் வரலாறு. ஆனால் இன்று நிகழ்காலத்தில் எடப்பாடியும் சொன்னார், நான் கூட அவரை வந்து புரட்சி தமிழன் என்று ஒரு நேரத்தில் அவர் சொன்ன அவருடைய சொல்லாடலை நான் பாராட்டினேன். புரட்சி தலைவர் இருந்தாங்க, புரட்சி தலைவர் இருந்தாங்க. சரி, புரட்சி தலைவனா நான் வந்து பிஜேபியில் கூட்டணியை வைக்க மாட்டேன் சொன்னாரா சொல்லலையா? சென்னையில் கூட ஒருத்தர் இருக்கிறார், நம்ம டக்கலாபாய், அவர் கூட சொன்னார், அடித்து சொன்னார், நான் உறுதியாக வைக்க மாட்டேன்னாரு. ஆனால் இன்றைக்கி வந்து வலையில் மாட்டிட்டாங்க, அதே சிக்கல். ஆனால் என்னைக்குனாலும் எடப்பாடி கட்டி விடுவார். நான் அடித்து சொல்கிறேன், இந்த மன்றத்தில் சொல்கிறேன், நிச்சயம் திருப்பி வரும், நல்லா எழுதி வச்சுக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் கூட்டணிக்கு போயிருங்களா? என்ன பிரதர், நீங்க கூட்டணிக்கு அது அந்த நேரத்தில் முடிவு பண்ணுவோம். இப்போ வந்து முடிவு பண்றதுக்கு இந்த தருணம் இல்லை. ஆனால் நிகழ்காலத்தில் நல்லா கேட்டுக்கிறங்க, எடப்பாடி வந்து இன்னைக்கு வந்து பிஜேபியோட சேர்ந்தனால நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோங்க. இதை நான் வந்து சும்மா விவாதத்துக்காக நான் சொல்லலை. இதே இப்போ வந்து அதிமுக தனித்து நின்றால் அது சிக்கல். ஏன்னா அதிமுக திமுகவுக்குன்னு ரெண்டுக்கும் அவ்வளோ பெரிய வேறுபாடுலாம் இல்லை. இது திமுக, அங்கே அண்ணா இருக்காரு, அண்ணா திமுக, அவ்வளோதான் வித்தியாசம். அவ்வளோதான் வந்து ஓட் ஷேரிங் ஏறக்குறை இருந்தால் அந்த அம்மா காலத்தில், புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் இருந்தது. அதை யாரும் மறுக்க முடியாது, யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை. ஆனால் இன்னைக்கு எப்போ நீங்கள் பிஜேபியில் சேர்ந்தீங்களோ கதை முடிஞ்சுங்க. இப்போ அக்கா கூட பாருங்கள், அக்கா எம்எல்ஏ இருந்தாங்களா இல்லையா? இன்னைக்கு போனால் கழட்டி விட்டேன், கொடுக்கவே இல்லைங்க. எம்பி ஆக போகிறாங்க, நீங்கள் ஏன் கொடுங்க? ஏங்க அவங்கள வந்து துணை முதல்வர் கூட கொடுங்க, இணையமைச்சராக போகிறாங்க, மத்திய நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இதுதான் சூழ்நிலை, இனிமேல் தான் எலெக்ஷன் தான் அங்கு இருக்கின்ற சூழ்நிலை.